ஆரிக்குலர் தெரப்பி ஃபார் கால்கேனியல் ஸ்பர். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு தெரப்பி ஆரிக்குலர் தெரப்பி கால்கேனியல் ஸ்பருக்கு. ஸோ இமீடியட்டாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ரிலீஃபை தரக்கூடிய ஒரு தெரப்பின்னா அது ஆரிக்குலர் தெரப்பின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டிய 0 பாயிண்ட். ஸோ வீக்கத்துக்கும் வலிக்கும் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணும், பாடி பேலன்ஸுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல பாயிண்ட். அடுத்து வந்து ஷென்மன், வலி வீக்கத்துக்கு பெஸ்ட் பாயிண்ட். காம் த ஷென், இந்த வலி தாங்க முடியாதால வரக்கூடிய சைக்காலஜிக்கல் பிரச்சனைக்கு ஷென்மன் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன். ஸோ சாஃப்ட் டிஷ்யூவில் அஃபெக்ட் ஆகிருக்கிற பிரச்சனை, மசிலில் அஃபெக்ட் ஆகிருக்கிற பிரச்சனைக்கு அஸ்பர் ஜாங்ஃபோ தியரி பிரகாரம் ஸ்ப்ளீன் தான் அதை மெயின்டைன் பண்ணும். அதனால் நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ளீன் பாயிண்ட் போடணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தலாமஸ். ஸோ பெயின் ரிலீஃப் பாயிண்ட், பாடியில் இருக்கிறதுலையே பெயின் கேட் கண்ட்ரோல் தியரி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஏரியானா பிரெயினில் ஹைப்போ தலாமஸ். அந்த தலாமஸ் ஏரியாவை போடும்போது வலி வீக்கத்தை மிக விரைவாக குறைக்கும். அதே சமயம் பாடி பேலன்ஸுக்கு மாஸ்டர் செரிப்ரல் பாயிண்ட்டு நம்ம போடுறோம். ஸோ லோக்கல் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா கால்கேனியல் ஸ்பர் எங்கே வரும்? ஹீலில். அப்போது அந்த ஹீல் குதிக்காலுக்கு லோக்கல் பாயிண்ட் ஒன்று போடுறோம். இதனால் இடுப்பு டைட்டாக இருக்குது, ஸ்டிஃப்னஸாக இருக்குது, இடுப்பு வரைக்கும் வலி பரவுதுன்னா லும்பாகோ பாயிண்ட் போட்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கால், தொடை இது 2 ஸ்டிஃபாக இருக்குது, வலி இருக்குது, மூட்டும் இதன் காரணமாக கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக இருக்குது, ஸ்ட்ரெயினாக இருக்குன்னா அந்த பாயிண்ட்ஸும் நம்ம காதில் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ப்ரைமரி பாயிண்ட் இப்போ நான் கொடுத்துருக்கிறது எந்தெந்த பாயிண்ட்? 0 பாயிண்ட் லும்பாகோ, ஷென்மன், ஸ்ப்ளீனு, தலாமஸ், மாஸ்டர் செரிப்ரல் அண்ட் ஹீலு. இது தவிர தேவைன்னா நீங்கள் சிம்டம்க்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.